ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டபுள் கெட்டர் சண்டே வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான மேட்சஸ். ஒரு சைடு அப்படியே அடிச்சு நவத்தி போன மேட்ச், இன்னொரு சைடு வந்து டிப்பிக்கல் ஒரு 2018 ஒரு முன்னாடி உள்ள மாதிரி அந்த மாதிரி ஒரு மேட்ச். ரெண்டு மேட்சுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து SRH vs ராஜஸ்தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி SRHக்கும் வந்து அவங்ககிட்ட சிக்கிறவங்க எவன் சிக்க போறான்னு தெரியல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேட்சே ஆர்ஆர் சிக்கிட்டாங்க, போட்டு கிழிச்சு தொங்க விட்டாங்க. 5 பேருமே செம பெரிய ஒரு பேட்டிங் லைன் ஆகணுங்க. அவனுங்க எப்படி நிப்பாட்ட போறாங்க, யார் நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல. 5 பேருமே 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினானுங்க. அவங்க பிளேயிங் லெவன்லையுமே ஒரு சின்ன சர்ப்ரைசஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதாவது அனிகேட் சர்மா கொண்டு வந்திருந்தாங்க. நான் முல்டர் ஆடுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஜாம்பா உட்கார வைக்கிறதும் ஒரு பிளண்டர் தான். பட் நல்ல செலெக்ஷன் தான் என்னை பொறுத்தவரை. ஓகே, மேபி அது நான் பண்ண ஒரு செலெக்ஷன் கூட இருக்கலாம் இனிஷியலாக. இந்த சைடு ராஜஸ்தான் சைடில் பார்த்தீங்கன்னா சுபம் துபே வந்திருந்தாரு. சூரியவன்ஷி நான் எடுக்கணும் அந்த ஒரு ஹைப்புனால எடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் கரெக்டாக அவங்க சுபம் துபே எடுத்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுமே நல்லா ஒரு டீமு நினச்ச மாதிரி ஒரு சின்ன 1-2 சேஞ்சஸ் அங்கங்கே இருந்துச்சு. எடுத்ததுலேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சானுங்க SRH. இதில் டாஸ் வின் பண்ணி கண்டிப்பாக ரயான் பராக் வந்து ஃபீல்டிங் எடுத்தது வந்து ஒரு பெரிய தப்பு. ஏன்னா சேஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். மற்றபடி இங்கிட்டு கண்டிப்பாக அவங்க ஒரு பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்துருந்தாங்கன்னா மேபி மேட்சஸ் கொஞ்சம் அப்படி இப்படி மாறுற கூட சான்ஸ் இருந்திருக்கு. ஸ்டில் அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க ராஜஸ்தான், பட் முடியலை. ராஜஸ்தானோட பவுலிங் வந்து ரொம்ப சுமார். சந்தீப் சர்மாவும் 3 பேர் நல்லா போட்டாங்க. சந்தீப் சர்மா, இந்த துஷார் தேஷ்பாண்டே, தீக்ஷனா நல்லா போட்டவங்களே கிட்டத்தட்ட 13, 11 அந்த மாதிரி ரன் ரேட்டில் ரன் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு சுமாரான அவுட்டிங் ஃபார் ராஜஸ்தான் பவுலர்ஸ். ஜாஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர் 76 ரன் அடிச்சு விட்டாங்க. அடிச்சு கிளிஸ்டானுங்க ஜாஃப்ரா ஆர்ச்சர். ஸோ ரொம்ப ஃப்ளாட் பிச் மாதிரி இருக்குது அது பொறுத்தவரையில். இங்கே SRH தெரில அது எப்படி ஹைதராபாத்தில் ஆடுறவங்கலாம் என்னென்ன நிலமை ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்சு 286 ரன், அங்கிட்டு அவங்க ஒரு 240 ரன்னு, ஒரு கிட்டத்தட்ட மோர் தென் 500 ரன்ஸு அடிக்கிறானுங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக SRH 300 அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பேட்டிங்கில் இஷான் கிஷானு ஹெட் முக்கியமாக வந்து ரொம்ப சூப்பராக ஆனாங்க. இஷான் கிஷான் கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளூயன்சி இல்லை, பட் ஒரு 30-40 ரன் தாண்டின கூட செம்ம ஃப்ளூயண்ட்டாக ஆட ஆரம்பிச்சார். செம்ம ஃப்ளூயண்ட்டாக ஆடி ஒரு செஞ்சுரி ஈஷான் கிஷான் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அவுட்டிங்கு. அது ஒரு நல்ல இன்னிங்ஸு. ஹெட்டு வழக்கம் போல் அடி தான். கிளாஸனுமே அவன் 14 பாலுக்கு 30 ரன் 33 ரன் அடிச்சிருந்தான். அப்படி அடிச்சுட்டு அவன் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டு போகிறான். அவுட் ஆகிட்டு போகிறப்ப அவன் என்ன 300-320 ரன் அடிக்கலான்னு மனதில் வச்சுருந்தானா என்னன்னு தெரியல. அப்படி போகிறான். அதுலேயே அவங்களோட ஒரு வெறி தெரியுது. இருந்தாலும் சிமர்ஜித் சிங் நல்லா போட்டார். அவரோட ஸ்கோர் அதை சொல்லாது. இனிஷியல் ஒரு 2 ஓவர் சிமர்ஜித் சிங் நல்லா போட்டார். ஸோ ஓவரால் SRHக்கு ஒரு சூப்பரான ஒரு கேமு. கான்ட்ராஸ்டிங்காக ரொம்ப ஹைப் உள்ள ஒரு கேமு. ஈவினிங்கே CSK vs MIA. CSK சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. கலில் ஸ்டார்க் சாரி, எனக்கு கலில் அகமது நல்ல போலர் தான், நான் அதை ஒத்துக்கிறேன். பட் அன்சுல் கம்போஜ் மேலே எனக்கு இன்னும் ஒரு அபிமானம் இருக்குது. அன்சுல் கம்போஜை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர் வேணுங்கிற கல்ல கொண்டு கல்லு நல்ல போலர் தான். நல்லா விக்கெட்டும் எடுத்தார் இன்னைக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில். மெயினான ஒரு சர்ப்ரைஸ் இங்கே என்ன அப்படின்னா, இவர் பத்திர்னாவை எடுக்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச்சை பத்திர்னாவை எடுக்காமல் எல்லிஸ்க்கு போயிட்டாங்க. நிறைய டாக்ஸ் ஆல்ரெடி போய்கிட்டு இருந்துச்சு. பத்திர்னாவோட ஆக்ஷன் சேஞ்ச் ஆனதுனால பத்திர்னாவுக்கு சான்ஸ் கிடைக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரியே சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் பார்க்குறேன். ஏன்னா பத்திர்னா கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கணும் இங்கே. அதே மாதிரி கான்வே உட்கார வச்சது அது ஒரு நல்ல டிசிஷன் தான். நான் சொல்லியிருந்தேன் பழம்பெரும் கைன்றதுனால கான்வே தான் எடுப்பாங்க அப்படின்னு. இது மேபி திஸ் இஸ் ருத்ராஜ் நியூ CSK அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இனிமேல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் மேபி இடம் இருக்கும். அந்த ஃபெய்த்லாம் போனால் அது CSKோட பிராண்டே மாற கூட சான்ஸ் இருக்குது. பட் அது எப்படின்னு நம்ம போக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நேதன் எல்லிஸ் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நேதன் எல்லிஸ் சூப்பரான போடுவார். பயங்கர பேக் ஹேண்ட்லாம் சூப்பராக போடுவான். பத்திர்னாவோட போன வருஷம் ஃபார்முக்கு நேதன் எல்லிஸ் மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. பட் வெயிட் பண்ணி பார்க்கணும். மெயினான நமக்கு ஒரு இந்த ஃபைண்ட் வந்து 10 கோடி 100, ஆமாம் 100 10 கோடி ரூபா கொடுத்து எடுத்தார். ஃபிளமிங் 5 கோடியிலேருந்து டப்புன்னு 10 கோடி ஏற்றி எடுத்தார். ஏன் ஏற்றினார்னு நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி ரஷீத் கானுக்கு அப்புறம் ஒரு
ஃபென்டாஸ்டிக் ஸ்பின்னர் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் வந்து நூர் அகமது தான். பயங்கர நிறையா அவரை பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சூப்பராக போட்டார். 4 wickets, 18 for 4. அங்கிட்டு ஸ்டார்க்கு சாரி கலீல் அகமத் அவர் ஒரு 3 wickets, 4 overs, 29. அஸ்வின், ஜடேஜா எல்லாருமே நல்லா டீசெண்டாக போட்டாங்க. கடைசி ஓவர்ஸில் தான் கொஞ்சம் தேவையில்லாத ரன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன்னா வந்து 118 for 7 இருக்கிறப்போ அதுக்கப்புறம் அவங்க சீக்கிரமாக ஒரு 140 நிப்பாட்டு இருந்திருக்கலாம். 155 வரையா கொண்டு போயிருக்க தேவையில்லை. அது இந்த தீபக் சகார் என்ன நம்ம மேலே கோவத்தில் இருக்கானு தெரியல, அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுறான், இப்படின்றான் அப்படின்றான், விக்கெட் எடுத்துட்டு பயங்கரமாக அக்ரஷன் காட்டுறான். என்னன்னு தெரியல. நம்ம அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் 4, 6 போனால் அவன் கொடுத்தான்னா சிரிச்சுட்டு போவான். இப்போ என்னவோ நம்ம மேலே ஏதோ கோவத்தில் இருக்கான் போல நம்மளை எடுக்கலன்னு. சரி இருக்கட்டும். இங்கே ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி ஹர்திக் பாண்டியா ஆடல. ஹர்திக் பாண்டியாவில் பும்ரா ஆல்ரெடி இல்லை. அந்த மாதிரி தான். அதுலேயும் நான் இவர் அஸ்வினி குமார் ஆடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சத்யநாராயண ராஜுக்கு போயிருந்தாங்க. சத்யநாராயண ராஜு வந்து ரொம்ப சுமாராக போட்டார். என்னை பொறுத்தவரையில் ரொம்ப சுமாராக பவுலிங் போட்டார் சத்யநாராயண ராஜு. மேபி அவங்க அஸ்வினி குமாரை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் அதில் ஒரு முரட்ட திருப்பமாக வந்து விக்னேஷ் புத்தூரை இறக்கிட்டாங்க இம்பேக்ட் பிளேயராக. செமையாக போட்டான். ஆமாம், செமையாக தான் போட்டான். ஃப்ளைட் பண்ணி பேட்ஸ்மேனை தூண்டுறான். அப்படியே கமான் அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி தடியா ஒத்த வாடா அடிடா. அது மாதிரி தூபைக்கெலாம் நல்லா ஃப்ளைட் பண்ணி போட்டால் பல மாதிரி போட்டால் தூபை தூக்கி அடிக்க பார்த்தான், அவுட்டு. ருத்ராஜ் மட்டும் இல்லைன்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப இன்னைக்கு ஒரு கஷ்டகாலமாக தான் இருந்துருக்குறேன். இன்னொரு மெயினான ஒரு எப்படி சொல்கிறது, மெயினாக ஒரு விஷயம் சொல்லலாம். இவருக்கு அவர் ரச்சின் ரவீந்திராவுக்கு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். ஒரு சூப்பரான இன்னிங்ஸ், பொறுமையாக ஒரு ரிஸ்க் எடுக்கல, செமையாக ஆடினார். இன்றைக்கி 2 டீம்லையும் என்னென்ன நல்லா பண்ணாங்க எம்ஐ சிஎஸ்கேனா. சிஎஸ்கே வந்து பவுலிங் சூப்பரு. எம்ஐயில் விக்னேஷ் புத்தூர் மட்டும் சூப்பரு, மற்ற யாரும் நல்லா போடல. ஸோ விக்னேஷ் புத்தூர் இல்லைன்னா இந்த மேட்ச் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருக்க வேண்டிய மேட்ச். ஒரு 14-15 ஓவர்லேயே 15 ஓவரில் 16 ஓவருக்குள்ளே முடிஞ்சிருக்க வேண்டிய மேட்ச். இவ்வளோ தூரம் வந்திருக்காது. விக்னேஷ் புத்தூர் தான் அந்த ஒரு அவருக்கு நடந்த நல்ல விஷயம். சிஎஸ்கே பவுலிங் நல்லா இருந்துச்சு. ருத்ராஜோட பேட்டிங்கு, ரச்சின் ரவீந்திராவோட பேட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது இவங்க சைடில் வேறு என்ன பாசிட்டிவ்ஸ் இவங்களுக்குன்னு பார்த்தா வேறு எதுவும் பெருசாக பார்த்துட்டு தீபக் சகாரோட பேட்டிங் கொஞ்சம் பாசிட்டிவ். மற்றபடி மும்பைக்கு வேறு டேக்அவேஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ரொம்ப சுமாராக ஆடினாங்க பேட்டிங்கில். ஸோ மும்பைக்கு நிறையா மேபி ஹர்திக் பாண்டியா வந்து அந்த டீம் ஒரு வேறு மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இதில் வேறு என்ன மேட்ச்சில் மெயினாக போச்சுன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பின் வந்து ரொம்ப அசிஸ்ட் பண்ணிச்சு. போன தடவை இல்லை, ஒரு லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் அது எல்லாமே ஒரு 200+ ஸ்கோர்ஸ் தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட். ஒரு நிறையா மேட்சஸில் ஆக்சுவலாக 4 மேட்சஸ்லேயே எவ்வளோ 200+ ஸ்கோர்லாம் வந்துச்சு சென்னை பிச்சில். இந்த தடவை மேபி நான் சொன்ன மாதிரி அந்த 3 ஸ்பின்னர் இருக்காங்க, நம்மகிட்ட ஸ்பின்னு போட்டுருவோம், நம்ம ஸ்பின் பிச்சா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் இவங்களுக்கு ஸ்பின் ஆட தெரியாதுன்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ரச்சினே இனிஷியலாக பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். இதில் மெயினான ஒரு பிளேயரை பற்றி பேசணும்னா ராபின் மின்ஸ் கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச வரை அவர்கிட்ட கேள்விப்பட்டது, அப்புறம் ஒரு சில வீடியோக்கெல்லாம் பார்த்தாலும் பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்குது. பட் இன்னைக்கு பயங்கர நர்வஸாக இருந்தார். வந்தோடனே அந்த ஒரு ஷாக்கில் உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ட்ரை பண்ணார். அந்த அவ்வளோ ஓவர் டூ பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு கண்டினியூஸாக சான்ஸ் கொடுத்தாங்கன்னா அடிச்சு கிழிச்சு தொங்க விட்றான்னு நினைக்கிறேன் ராபின் மின்ஸு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேறு சாண்டர் எஃபெக்டிவாக இல்லை இன்னைக்கு. மேபி ஒரு மும்பைக்கு ரொம்ப ஒரு சுமாரான அவுட்டிங். அதான் சொன்ன மாதிரி விக்னேஷ் புத்தூர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இன்னைக்கு மும்பைக்கு. விக்னேஷ் புத்தூரும் தீபக் சகர் அந்த ஒரு 27 ரன் 28 ரன் அடிக்கலாம் ரொம்ப ஒரு ஈஸி வின்னாக இருந்திருக்கும் சென்னைக்கு. ஸ்டில் சென்னை இதை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிருக்க தேவையில்லை. திரிபாதி ஓப்பனராக வந்தார் ருத்ராஜுக்கு பதிலாக. திரிபாதிக்கு ஒரு கிளியர் பிளான்ஸோடு வந்தாங்க. நிறைய பேர் அடிக்க ஆசைப்பட்டு அவுட் ஆகிட்டாங்க. இந்த தூபே, கெய்க்வாடு, கூடாலாம். ஸோ பரவாயில்ல, அடுத்தடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக சென்னை மீண்டு வந்துடும். இப்போயே வின்னு தான், இருந்தாலும் இன்னும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சென்னைக்கிட்ட இருந்து வரணும். இது வந்து ஒரு கன்வின்சிங்கான வின் கிடையாது சென்னைக்கு. ரொம்ப பக்கத்தில் ஒரு இந்த சென்னை 28 படத்தில் இளவரசர் சொல்லுவார், இந்த எப்படியோ ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எப்படியோ கொண்டு போய் ஜெயிச்சிட்டாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு சுமாரான அவுட்டிங் தான். பட் ஸ்டில் நம்ம எப்படி போகுது என்ன ஏதுன்னு பார்ப்போம். அது இந்த மாதிரி ஒரு கன்வின்சிங் வின் இல்லாமல் கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் அடி வாங்குவாங்க. ஒரு கட்டத்தில் அடி வாங்குறப்ப அது லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு வெளியே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சென்னை வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும்.
நிறையா நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. சாம் கர்னு, திரிபாதி, ஹூடா, இவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸ் தான் என்னை பொறுத்தவரை. அவங்கெல்லாம் அவங்க ரோலை வந்து கிளியராக உணர்ந்து ஆடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா ஸ்லாக் பண்ணுறது மட்டும் கிரிக்கெட் கிடையாது, சிச்சுவேஷன் காட்டணும். அதை தான் ரச்சினும் ஜடேஜாவும் சூப்பராக பண்ணாங்க. இப்போ ருத்ராஜ் ஆடினார்னா அவருக்கு வந்துச்சு, எல்லா ஷாட்ஸும் கனெக்ட் ஆச்சு. ஸோ அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ருத்ராஜ் அந்த 26 பால் 53 ரன்ஸ் அடிக்கலைன்னா நம்ம தோத்துட்டு இருந்திருப்போம் இன்னைக்கு. ஸோ எல்லா பிளேயர்ஸும் அது மாதிரி ஆடணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பேர் சிச்சுவேஷன் ஆடணும் ரச்சின் மாதிரி. பட் இன்னும் நிறைய நல்ல பிச்சர்ஸ் கிடைக்கும். ஹைதராபாத், வைசாக், இந்த மாதிரி நிறைய நல்ல பிச்சர்ஸ்லாம் வரும், பேட்டிங் பிச்சர்ஸ். அங்கே போய்ட்டு அடித்து தூக்கி பொழந்துக்கலாம். இங்கே சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு லாங் டெயில் இருக்குது, லாங் பேட்டிங் லைனப் இருக்குது. அஸ்வின் வரையும் நம்மக்கிட்ட அடிக்க ஆள் இருக்குது. ஸோ ஜாலியாக ஆடி அடுத்த வின் வந்து ஆர்சிபி கூட ஒரு கன்வின்சிங் வின்னாக இருக்கணும். ஏன்னா சும்மா அந்த மாதிரி ஒரு மேட்ச் எங்களால் பிபி டேப்லெட் போட்டு சுற்ற முடியாது டீமில். ஸோ நீங்கள் தான் பார்த்து ஏதாச்சும் ஈஸியாக வின் பண்ணுங்க. ஏன் வந்து திக் நிமிடங்களாகவே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் நிறையா கொதிக்கிறாங்க. ஓகே, இதில் வந்து டாப் 5 பெர்ஃபார்மர் யார் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் நூர் அகமது. அது எல்லாருமே ஒத்துப்பாங்க. நூர் அகமது தான் வந்து நம்பர் 1. 18 for 4 நூர் அகமது, ஸோ நம்பர் 1. செகண்ட் வந்து ருத்ராஜ் 26 balls 53 ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான இன்னிங்ஸ். யாருமே அடிக்கல, எல்லாருமே ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தப்போ அவன் மட்டும் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தான் தலைவன். ஸோ சூப்பர் இன்னிங்ஸ் ஃப்ரம் ருத்ராஜ் ஆட் நம்பர் 2. ரச்சின் ரவீந்திரா ஆட் நம்பர் 3. ரொம்ப சூப்பரான இன்னிங்ஸ். பொறுமையாக ஆடி ஒரு அவசரப்படலை. ஆனால் அதே நேரத்தில் வந்து ரொம்ப டாட் பால்ஸும் ஆடல. ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தான். அடிக்கிற இடையில 6 அடித்தான். ஸோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஃப்ரம் ரச்சின். இதெல்லாம் தவிர்த்து 4வது பார்த்தீங்கன்னா, 3வது எனக்கு தெரிஞ்சு ரச்சினுக்கு முன்னாடி நம்ம அந்த குட்டி பையன் விக்னேஷ் புத்தூர் அவனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக டெம்ப் பண்ணியே விக்கெட் எடுத்துட்டான் ஆள். ஸோ 3வது விக்னேஷ் புத்தூர், 4வது ரச்சின் ரவீந்திரா. நம்பர் 5 யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தீபக் சகாருக்கு கொடுக்கலாமா, கலீல் அகமது கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு காம்படிஷனாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தீபக் சகாருக்கே கொடுக்கலாம். ஏன்னா தீபக் சகார் ஒரு நல்ல பேட்டிங்கு, ஒரு நல்ல சூப்பரான ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ தீபக் சகார் தான் வந்து நம்பர் 5. கலீல் அகமது கூட வச்சுக்கலாம், இதுதான் ஐ வில் சூஸ் தீபக் சகார். இன்னொன்று ரயன் ரெகல்டன் இன்னைக்கு அடிக்கல, ரோஹித் சர்மா அடிக்கல. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்தடுத்த மேட்சஸ்லாம் அவங்களாம் அடிக்கிறப்போ அவங்க ஒரு நல்ல பேட்டிங் பிச் கிடைக்கிறப்ப இவங்களுக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் ஹைதராபாத்தில் வச்சு. இருக்கான்னு தெரில, ஹைதராபாத்தில் வச்சு மேபி இருந்துச்சுன்னா அந்த மேட்ச்சில் வந்து ரன்மலைகள் பொழியும் இன்னைக்கு மாதிரியே. ஸோ பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான். அடுத்த சிஎஸ்கே கூட ஆர்சிபி கூட தான் மேட்ச் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுது, அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு. இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் இல்லை.